2019ஆம் ஆண்டில் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை ஏன் கைது செய்யவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன? நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்? லாவண்யா, அதாவது நடப்பாண்டில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு ஒருபுறம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் கடந்த 2019ஆம் ஆண்டு சென்னையில் நீட் தேர்வு நடைபெற்றது. அப்பொழுது ஆள்மாறாட்டம் செய்து தேனி மருத்துவக் கல்லூரியில் உதித் சூர்யா என்ற மாணவர் சேர்ந்தார். அதை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தேனி காணாவழக்கு போலீசாரில் புகார் அளிக்கப்பட்டு இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சூழலில் தருண் மோகன் என்பவர், சென்னை சேர்ந்த தருண் மோகன் என்ற இடைத்தரகர் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் நீட் தேசிய தேர்வு முகமை தரப்பில் நாங்கள் அவர்கள் சிபிசிஐடி போலீசார் கேட்ட உடனே 2019ஆம் ஆண்டு வாக்கிலேயே அவர்கள் கேட்ட OMR சீட் மற்றும் தேவையான ஆவணங்களை கொடுத்து விட்டோம். அதுக்கு பின்பு அவர்கள் எதுவும் கேட்கவில்லை. அவர்கள் முறையாக விசாரணை நடத்தாமல் எங்கள் மீது குறை சொல்கிறார்கள் என்று மனுதாரர் தேசிய தேர்வு முகமை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கூறினார். அதைத் தொடர்ந்து மனுதாரர் தரப்பில் நாங்கள் கைது செய்து இந்த ஒரு நபரை வைத்து 7 ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கைது செய்துள்ளோம். மேலும் இந்த ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யவில்லை. காரணம், அவர்கள் வெளிமாநிலத்தில் உள்ளார்கள், தேவையான அந்த பிங்கர் பிரிண்ட் கிடைக்கவில்லை என்று சிபிசிஐடி போலீசார் தரப்பில் வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த ஆள்மாறாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை ஏன் இந்த நவீன யுகத்தில் கைது செய்யவில்லை, என்ன காரணம், விசாரணையில் இந்த சிபிசிஐடி தற்பொழுது இந்த நீட் ஆள்மாறாட்ட வழக்கில் விசாரணையில் எங்களுக்கு போதிய திருப்தி இல்லை. எனவே இந்த விசாரணை அதிகாரியை மாற்ற வேண்டுமா, இல்லாட்டி இந்த விசாரணை அமைப்பையே மாற்ற வேண்டுமா என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டிய சூழலில் உள்ளோம். மேலும் இந்த வழக்கில் இதுவரை இந்த வழக்கில் சிபிசிஐடி போலீசாருக்கு அடுத்த விசாரணைக்கு என்னென்ன தகவல்கள் தேசிய தேர்வு முகமையிடம் தேவை என்பது குறித்து தேசிய தேர்வு முகமையிடமும் நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்ய வேண்டும் சிபிசிஐடி போலீசார். அதே போன்று அடுத்த கட்ட அதுவரை என்னென்ன நடவடிக்கை வழக்கு விசாரணை முன்னேற்றம் குறித்தும் 13 தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 23ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.